தமிழண்டா நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா, கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஏன் ஆண்டவண்டா. கூட்டம் கூட்டம் கூட்டம், இது நம்ம தமிழரசனின் கூட்டம். ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், சிலம்பரசனின் சிலம்பாட்டம். வா, இன்னைக்கு யாரோட பர்த்டே? த கிரேட் எஸ்டிஆர். இந்த டிஆர் தாண்டா படத்துல பொண்ணுங்களே தொடாம நடிப்பாரு. அந்த டிஆர் நினைச்சியாடா? அதே பொண்ணு தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற எஸ்டிஆர்ரா. ஹாப்பி பர்த்டே தலைவா. 40வது பர்த்டே கொண்டாடுறீங்க. எஸ்டிஆர் 48 நேற்று அந்த லுக்கு விட்டீங்க வேற லெவலில். இந்த பக்கம் வில்லன் சிம்பு, இந்த பக்கம் ஹீரோ சிம்பு. ஒரு எம்பையருக்குள்ளேருந்து ஒரு ரத்த கலவரையோட 2 லுக்கு வருது. டபுள் ஆக்ஷன் தெரிஞ்சு போச்சு. தேசிங்கு பெரியசாமி சம்திங் இஸ் குக்கிங், என்னமோ குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வேற லெவலில் இருக்குது. நேற்று தான் அந்த அப்டேட் பார்த்தேன், நேற்று ஈவினிங் வந்தது ட்விட்டரில். சம்திங் குக்கிங் சார். நீங்கள் ஏதோ தேசிங் ராஜ்கமல் ஆண்டவர் ஐயா அவர் ப்ரொடக்ஷன் டீம் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆண்டவர் ஐயா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தேசிங் பிரியா டைரக்ஷனு. இந்த படம் எப்போ வரும்னு அதை பற்றி எந்த அப்டேட்டும் வரல. அவர் பர்த்டேக்காக எஸ்டிஆர் 48ஓட அந்த ஸ்பெஷல் லுக் வந்தது. சரியாக இருக்குது, தரமாக இருக்குது. ஒசரட்டும் 10 தலை 10 தலை சரியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு சிம்பா அண்ணனோட ரொம்ப பிடிச்ச படம் வந்து வல்லவன், மன்மதன். இது 2 படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஸோ இந்த 2 படம் தான் சிம்பா அண்ணனோட பீக் கரியரே அவரை வளர்த்து விட்டு இந்த படம் தான், வல்லவனும் மன்மதனும் தான். ஸோ இந்த 2 படத்தை எல்லாருக்குமே பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் வந்து ஒஸ்தியும் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மாநாடு வானம், இதெல்லாம் ரொம்ப அவரோட பீக் கரியர் மூவி. சிலம்பாட்டம் அவர் நடித்ததுலே ஒரு 10 படம் சரியாக இருக்கும். 10ல் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வல்லவனும் மன்மதனும் தான். அது வேறு லெவலு. அப்புறம் அவர் சின்ன வயசில் அவங்க அப்பா கூட அவங்க அப்பா டைரக்ட் பண்ணும்போது இவர் கொஞ்சம் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். அந்த சீன்ஸ்லாம் என்கிட்ட குடிக்கிறியாடா சிம்பு, எங்கள் அப்பா கிட்ட வையாடா சிம்பு, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இருக்காடா தெம்பு. ஸோ அந்த டைலாக்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாகவே தெரியாது, ஆனால் நான் சும்மா சொல்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த டைலாகு. சிம்பு அண்ணா இன்னைக்கு எஸ்டிஆர் 48 ஷூட்டிங்கில் இருப்பார். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர், லிட்டில் சூப்பர் ஸ்டார். திரக தீஸ்தா அவர் டைலாக்லாம் தான் ஞாபகம் வருது. என்ன டைலாக் பேசியிருப்பார்? என் ஆட்டம் சிலம்பாட்டம், நான் இல்லைன்னு தானடா இவ்வளோ நாளாக ஆட்டம் போட்டிருந்தீங்க, திரும்ப வந்துட்டேன்டா. தமிழ் சிலம்பாட்டம் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வம் வாழ்வது இங்கே, தெய்வம் வாழ்வது இங்கே, தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். நானும் வணங்கும் தெய்வம் இங்கே, நானும் வணங்கும் தெய்வம் இங்கே. இந்த பாட்டெலாம் அப்படியே நெஞ்சிலே நிற்கும். மெம்மேலும் நீங்கள் நிறையா படம் எங்களுக்கு கொடுக்கணுன்னா எஸ்டிஆர் 48 அப்புறம் 49, 15. இப்போ எங்கள் தளபதி வேறு சினிமா விட்டு போகிறேன்றாரு. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்க போகிறோம். உங்களை சூர்யா சார், விக்ரம் சார், உங்களை தான் நம்பி இருக்க போகிறோம். தளபதி இன்னொரு அரசியலில் வரப்போகிறோன்னு சொல்லியிருக்காரு. உங்களை நம்பி தான் இருக்கோம். எஸ்டிஆர் அண்ணா நிறைய படம் கொடுங்க, நிறைய டைலாக்லாம் வேணும் எங்களுக்கு, பஞ்சு டைலாக்லாம் வேணும், விட்டு கொடுங்க. ஹாப்பி பர்த்டேண்ணா, என்ஜாய் யுவர் செல்ஃப், பாய்ண்ணா.